ஹாய் ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன்ஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா பயங்கரமான தரமான ப்ரொமோட் வந்திருக்கு. ஆக்சுவலாக இது வந்துட்டு ஆல்ரெடி லெவலில் வந்த விஷயங்கள் தான். அங்கேயே வந்துட்டு இந்த அருணை பற்றி பேசியிருப்பார். ஸோ இந்த ப்ரொமோ மூலமாக நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, முத்துக்குமார் வந்து ஒரு பயங்கரமான ஒரு விஷயம் அதிரடியாக எடுக்க போகிறார். இதுக்கு முன்னாடி வந்துட்டு பூ பாதையில் போயிருப்பார். இனி போக போகிற பாதை சிங்க பாதைன்ற மாதிரி இருக்குது. என்னென்னா அவர் வந்து அவரும் ஜாக்லினும் பேசக்கூடிய விஷயங்கள் காட்டுறாங்க. ஜாக்லின் வந்து என்ன சொன்னாங்கன்னா, மனசுக்குள்ளே எல்லாமே வச்சுட்டு தான் இருக்கானுங்க. யார்? அந்த ஜால்ரா குரூப்பு, அருண், சத்யா, அப்புறம் விஜய் விஷால். ஆனால் சொல்ல தான் மாட்டானுங்க வெளியே. அப்படியே முத்து வந்துட்டு ஆமாம் அவன் ப்ரோக் பண்ணுறான்னு தெரியுது, ஏன் யாருமே தடுக்க மாட்டாங்க, அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் என்னை அவன் எப்போ பார்த்தாலும் என்ன சொல்கிறான், நீ பேச மட்டும் தான் லாய்க்குன்னு சொல்லி ப்ரோக்குன்னு நினச்சி ஒன்று பண்ணுறான்ல, அதுதான் செம்ம காண்டாகுது. அப்படியே ஒரு மாதிரி இரிட்டேட் ஆகுது. அட்லீஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா, இவனை தடுக்க முடியாட்டியும் இவனை பற்றி எல்லாருக்கும் தெரிய வைக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறார். சூப்பராக இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அருணை போட்டு பொழக்க போகிறார் அப்படின்றதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அதேமாதிரி இந்த பாயிண்ட் பண்ணி அடிக்கிறது, அந்த ஒரு சண்டனை வச்சா நிறைய பேர் லபலபலம் கத்திட்டு போயிடுவாங்க. ஆனால் இவருக்கு அந்த லபலபலாம் இல்லை, பாயிண்ட்டாக கேட்பார். அந்த பிரச்சனையை ஒரு சில பேர் வந்துட்டு அப்படியே திசை திருப்பி பார்ப்பாங்க. அந்த திசை திருப்புற மேட்ரே இங்கே செல்லுபடி ஆகாது. ஸோ அவர் சொல்லிட்டார், இனிமவனை வந்து அருணுக்கு இருக்குது ஆப்புன்ற மாதிரி. அப்போ ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா, பட் நாம் எதுக்குன்னு அவனை தடுக்கணும், அதான் அவன் அதே மாதிரி அவன் ஏன் திரும்ப ஒன்று அவர் பண்ணுறான், உன்னோட கான்ஃபிடென்ஸை உடச்சி ஒன்றா காலி பண்ணி ஒன்றை அமைதியாக்கி இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் தான் அவன் ட்ரை பண்ணுறான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறதுக்கு தெரியுது. அவன்லாம் அடக்கிறதுக்கு ஆளே இல்லையான்னு வேறு சொல்லி சிரிக்கிறது விஷயங்கள் வருது. அவரெல்லாம் அடக்கிறதுக்கு ஆளில் இருக்காங்க, ஒழுங்காக பண்ணலை. போன வாரத்துக்கு முந்தின வாரம் கொஞ்சம் அவர் சப்போர்ட் பண்ணுவானே, இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா கொஞ்சம் நெக்கில் அதிகமாகிட்டு நம்மளுக்கு வந்து விஜய் டிவி பின்னாடி சப்போர்ட் இருக்குது, விஜய் சேதுபதி அவர்களும் சப்போர்ட் இருக்குன்னு நினச்சிக்கிட்டாரு. ஆனால் போன வாரம் போட்டு பொழந்தார். இன்னும் என்னையும் முறைக்கிறீங்களாம் கலாச்சார். அப்போது இந்த ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்ன தான் நம்ம வந்து இது பண்ணாலும் சரி, அந்த ஒரு நெக்கில் போகாது. நெக்கில் அக்கில் வச்சுன்னே சுற்றின்னு போவாங்க. ஆனால் அதுக்கு ஒரு நாள் வந்து கண்டிப்பாக செம்மாடி கொடுக்கும். அதாவது இப்போயே அவங்க திருந்திட்டாங்கன்னா சின்ன அடியோடு முடிச்சிடும். கொஞ்சம் நாள் கழித்து திருந்தினாங்கன்னா அது பெரிய அடி மரணடியாக விழுக்கும். ஸோ அதில் தான் எனக்கு தெரிஞ்சு ஒரு மாட்ட போகிறாப்புல. ஆனால் இங்கே வந்துட்டு முத்துக்குமார் ஒரு ஸ்கெட்சு போட்டாப்புல, பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. ஸோ நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். இன்னுமே தொடர்ந்து இந்த அருண் பண்ணிகிட்டே இருக்காப்புல. அதேமாதிரி நிறைய விஷயங்கள் நேற்று கூட சொல்லியிருப்பார், ஊர் 2 போட்டால் கூத்தாடி கொண்டாட்டமா. யார் இவர் சொல்கிறாரு, உண்மையான கூத்தாடி இவர் தான். இவர் வந்துட்டு முத்துக்குமார் சொல்கிறாப்புல. சரி, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். உங்களுக்கு என்ன விஷயங்கள் தோணுது? இந்த வீடியோக்கு ஒரு லைக் பட்டன் தட்டி விடுங்க. மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.